ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. நான் பெருசாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன். எனக்கு வந்திருக்கிறது நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு 6 மாதம் அளவாகவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நான் இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது தான். ஸோ என்னால் ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாத நிலைமைங்கிறதுனால அதுக்கப்புறம் சரியான ஒரு நியூரோ கன்சல்ட் இல்லாததுனாலையும் எனக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. எந்த கடவுளோட புண்ணியம்னு தெரியல. ஒரு 80% குணமாயிட்டேன். இன்னும் ஒரு 20% அந்த கடைசி ஆக ஆக அதோடைய அந்த க்யூர் ஆகிற டைம் ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் எனக்கான அந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாம் எக்ஸஸாக தேவைப்படுது. அதனால் 5 days கம்பல்சரி பெட்டில் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணலான்னு நினச்சாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு தான் பேர். அடிக்கடி இன்ஜெக்ஷன் அந்த டேப்லெட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கனால ஒரே மயக்கத்திலே இருந்தேன். பயங்கரமாக அந்த டேப்லெட்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டு ஃபேஸ்லாம் பயங்கரமாக ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இது ரொம்ப 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 காமன், நார்மல் அப்படின்னாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட வீட்டுக்கு தான் பயங்கரமாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு மூஞ்செல்லாம். இப்போ ஓரளவுக்கு வீக்கங்கள் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்திருக்கிறது பெல்ஸ் பால்சி, முகவாதம்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நர்வ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தான் உண்மையாலுமே சொல்கிறேன், எலும்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் கூட சீக்கிரம் சரியாயிடும். நரம்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாம் திருப்பியும் அந்த நார்மலான லைஃப்க்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்கிறது நான் இப்போ இதில் சஃபர் ஆகி இருக்கும்போது தான் எனக்கு புரியுது. ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் 2024 இனிஷியலில் ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பராக ஆரம்பிச்சுது. எண்டிங் ஆக ஆக ரொம்ப மோசமான பல மெமரிஸை கொடுத்துருச்சு. அதில் முக்கியமாக லைஃப் லாங் நான் மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் நானும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒன்று இந்த பெல்ஸ் பால்சி. சென்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனாலையும், ரெண்டாவது உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜி கிடையாது, ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகி இருக்கிறேன். அதனாலையும் பயங்கரமாக ஹேர்ஃபால் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு நாள், அதாவது நைட்டு நல்லா தலையை கோம் பண்ணிட்டு தான் தூங்குறேன். காலையில் எந்திரிச்சு தலை செய்யும் போது அவ்வளோ முடி கொட்டுது, வேறாக கொட்டி போகுது. என்னைக்கு இதிலேருந்து ரெடி ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலை. ரெடி ஆகிட்டேன், நான் ஓகே ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான வீடியோ கண்டிப்பாக நான் ரொம்ப கிளியராக நான் கொடுக்குறேன். வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு ரீசன் இதுதான். இப்போதைக்கு கரண்ட்டில் ட்ரீட்மெண்ட்லேயே நான் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி என்னால் ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்குள்ளே டக்குன்னு என்ட்ரி ஆக முடியலை. அதாவது எப்போ நான் ஹாஸ்பிட்டல் போவேன், எப்போ வீட்டில் இருப்பேன்னு எனக்கே தெரியலை. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்னால் ப்ராப்பராக ஒரு விலாகிங் போட முடியலை. ஹாஸ்பிட்டலில் 5 நாளாக இருந்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போர் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால அன்னைக்கு லாஸ்ட் டே நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இது. மார்னிங் எந்திரிக்கணும், குளிக்கணும், ஃபிசியோக்கு போகணும், நியூ மெடிசன் வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் போட்டுக்கணும், திருப்பி மெடிசன் வாங்கணும், சாப்பிடணும். ஒரு 3-3:30 பக்கமாக திருப்பி ஃபிசியோக்கு போகணும். டே ஃபுல்லாகவே அதே மாதிரி ஒரு ரொட்டீன்லேயே இருக்கும். 4:30க்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஒரு 1/2 hour அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு எகெயின் ஒரு ட்ரிப்ஸ் போடணும், திருப்பி நைட்டு டேப்லெட் சாப்பிடணும். அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு எங்கே இருக்கிறோன்னே தெரியாது, அந்தளவுக்கு தான் என்னோட நிலைமை இருந்தது. ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படா வீட்டுக்கு வருவோன்னு தான் இருந்தது. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு பயங்கரமான மழை, முகமும் பயங்கரமாக வீங்க ஆரம்பிச்சு. இந்த ப்ராப்ளம் சரியாக அந்தனையும் கூலிங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் காது ஜிவுன்னு அடித்து காதெல்லாம் வலி எடுத்துருச்சு. அடுத்த அப்டேட்டை இனிமேல் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி.